பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பவுலனுடைய நிருபங்கள்ல, பவுலனுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ரொம்ப திட்டவட்டமாய் தெரிகிற காரியம், நம்ம உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படும்படியாய் நம்ம உருவாக்கி கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பாதத்துல காத்திருந்த உள்ளான மனிதன் பலப்படனாண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் எங்க உள்ளான மனிதன் பலப்படட்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம், நாங்க உள்ளான மனிதன்ல பலனடைகிறோம். இன்னைக்கு தயவு செய்து இந்த சரீரத்துல வருகிற சோர்வு, இந்த சரீரம் ஒரு கூடு, இந்த உலகத்துல இருப்பதற்கு, இந்த பூமியில நம்ம சஞ்சரிப்பதற்கு இந்த சரீரம் ஒரு கோடு. ஆனால் நமக்கு இருக்கிற உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படணும். 20 வயதுல இருக்கிற பலன், 40 வயதுல இருக்கிற பலன், 60 இருக்கிறதுல, 80 இருக்கிறதுல, ஆனால் நாளுக்கு நாள் ஆக ஆக உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். இந்த விசுவாச ஓட்டத்துல நான் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன், ஏசப்பாவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்றைக்கு சொல்லி, இந்த ஓட்டத்தின் முடிவு, ஆண்டவர் இந்த உலகத்தில் வைக்கிற இந்த ஓட்டத்தின் முடிவு வரைக்கும் அந்த உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். என் சரீரத்துல பலவீனம் வந்து விட்டது, புறம்பான மனுஷன் பலவீனப்பட்டு விட்டான் சொல்லி இந்த சரீர பலவீனத்தை பார்த்து உள்ளான மனுஷனுடைய பலனை இழந்து போயிடாதீங்க. நீங்கள் வேதத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, அப்பாவோடு எவ்வளவு நேரத்தை செலவு செய்கிறீங்களோ, ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டர்னல் பாடி, இந்த சரீரம் வீக் ஆகலாம், ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருப்பான். அந்த உள்ளான மனிதன்ல பலனடைகிற அந்த ரகசியத்தை, அந்த வெளிப்பாட சபை பெற்றுக்கொள்ளணும். உள்ளான மனிதன் பலனடையணும். நம்ம வெளிப்புறமான இந்த மனிதன் நல்ல பலனா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், உள்ளான மனிதன் பலப்படும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேனா? Am I making attempts consciously to see that my inner man is getting stronger and stronger? உள்ளான மனிதன் பலப்படணும். அவர்கள் தான் சோதனைகளை சந்திக்க முடியும், அவர்கள் தான் போராட்டங்களை சந்திக்க முடியும். யாருடைய உள்ளான மனிதன் பலத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும், எதிர்த்து வருகிற சுனாமிகளை கண்டு என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பயந்து போகாதீங்க. வாழ்க்கையில வருகிற சேலஞ்சை பார்த்து பயந்து போகாதீங்க. உங்க உள்ளான மனிதன் பலனடைய உங்கள் கண்கள் தீர்க்க தரிசன கண்களாய் மாறும். ஆவிக்குரிய கண்களோடு பார்ப்பீங்க. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற பொழுது நம்மை சுற்றி வருகிற அந்த போர் வீரர்களை பார்க்க மாட்டோம், சுற்றி வருகிற நம்மை சுற்றி பாதுகாக்கிற தேவ தூதர்களை பார்ப்போம். இன்றைக்கு நீங்க முடிவு செய்யணும், என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படும்படியா என்னை உருவாக்க ஆண்டவர் கரத்தில் என்னை ஒப்புக் கொடுக்க போற. வேத வசனம், ஜெபம், பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை உங்கள் உள்ளான மனிதன் பலப்பட, உறுதியான காரியங்களை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் வைத்த தரிசனத்தை 100க்கு 100 இந்த பூமியில நிறைவேற்றி அதற்கப்புறம் பரலோகத்தில் அப்பாவை பார்க்கணும்னா இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் அதற்காக பிரயாசப்படுங்க. நீங்க வாஞ்சையோடு வேதத்தை தேட தேட இந்த உள்ளான மனிதன் பலப்படுகிற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை மேலான நிலைகளுக்கு கர்த்தர் உயர்த்துவார். God bless you.